அதற்கு திரும்ப கொடுத்தல் என்பது உண்டு, வருடாவரிடம் கொடுத்தது என்பது உண்டு என்று மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவானது என்று சொன்னா, இந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்கிற தைரியம் எப்படி வந்தது? ஒரு ஹதீஸ் முன்வைக்கப்படுது. அந்த ஹதீஸ் எங்க வருது? அபூ தாவூதுல வருது. அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸ் அவர்களிடத்தில் முன்வைக்கப்படுது. அதுல என்ன வருது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு வருடமும் ஃபீ குல்லி ஆமின், ஒவ்வொரு வருடமும் அப்படிங்கிற வார்த்தை தெளிவா வருது. உடனே என்ன செய்யணும்? அப்படியா, அவசரப்பட்டு சொல்லிட்டோமே, நிதானம் இழந்து சொல்லிட்டோமே, இப்ப மக்கள்கிட்ட சொல்லி ஆகிவிட்டது. ஆனாலும் எத்தனையோ மக்கள் இதை பின்பற்ற ஆரம்பித்துருவாங்க. அபூ தாவூது தெளிவா வந்திருக்குது. அபூ தாவூதுல இருக்கிற ஹதீஸை கூட நம்ம பார்க்காம இருந்திருக்கிறோம். இது ஒரு பொறுப்பற்ற ஒன்றுதான், திருத்திக்கிடுவோம். 4 பேர் விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல, இவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு மாறிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லட்டும். அதை பத்தி நம்ம பார்க்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது, நாளைக்கு அல்லாஹ்ட்ட குற்றவாளி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த தூர எண்ணம் ஏற்பட்டு தன்னுடைய அந்த கருத்தை, தவறான கருத்தை மாற்றி உண்மை எதுவோ அதை சொல்ல வேண்டிய அந்த நபர் என்ன செய்தார்கள் சொன்னா, ஃபீ குல்லி ஆமின்ங்கிற செய்தி வந்திருக்குது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வந்திருக்குது. அவர்களிடமிருந்து இந்த செய்தியை கேட்டதாக ஒரு சஹாபி சொன்னதாக வந்திருக்கிறது. ஆனால் அவர் சஹாபி கிடையாது. விஷயம் விளங்குதா உங்களுக்கு? இப்ப பிரச்சனை என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று யார் சொல்லணும்? சஹாபி தானே சொல்லணும். இப்ப அதை அடிச்சு தள்ளதா இருந்தா என்ன செய்யணும்? இவர் யாரு கிடையாது, சஹாபி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா, அப்படியா பொதுஜனம் பூரா சிந்திப்பாங்க. ஓஹோ, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று சஹாபி தானே சொல்லணும், இவர் சஹாபி இல்ல தானே, அப்ப வேற யாரோ சொல்றத சஹாபி அல்லாதவர் சொல்றதை எப்படி ஏத்துக்கிட முடியும் அப்படின்னு நம்முடைய பொது ஜனத்தில் சில பேர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்ன? ஒரு சஹாபியை பிடிச்சே சஹாபி இல்லைன்னு சொல்லிட்டு. இதுல வேதனை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கிதாபு, அரபி கல்லூரிகள்லாம் இருக்கிற கிதாபு, அந்த கிதாபுடைய பேரு அல் இசாபா. நல்லா புரிஞ்சுக்கங்க, அல் இசாபா ஃபீ தம்யீஸி ஸஹாபா. இது ஒரு கிதாபு. இந்த அல் இசாபாங்கிற கிதாபு என்ன தெரியுமா? சஹாபாக்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு நூல். கிட்டத்தட்ட ஒரு 8 பாகம் இருக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை குறிப்பு மட்டும் இதுல இருக்கும். அதை எழுதினது யார் தெரியுமா? இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க யார் தெரியுமா? சஹீஹுல் புகாரிக்கு விளக்கம் எழுதினவர்கள் 16 பாகம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இருக்கிறாங்களே, அவங்க எழுதின ஒரு கிதாபு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், 16 பாகம். எதுக்கு? சஹீஹுல் புகாரிக்கு. இது மாதிரி நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். என்ன என்ன கிதாபுகள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்டியல், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதை பற்றி ஒரு தனி தலைப்பே வேண்டும். அந்த இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி இந்த நபர் கொடுத்த தீர்ப்பு என்னவென்றால், இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒன்றை சொன்னால் அதற்கு அப்பீலே இல்லை, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா சொல்லுவார்கள் அப்படின்னு இந்த நபர் தான் சொல்லி வந்தார். இப்போது இந்த ஃபீ குல்லி ஆமின் வருது இல்ல, வருடா வருடம் ஜகாத் கொடுக்கணும்னு வருதா இல்லையா? இது எந்த ஹதீஸ் கிதாபுல வருது? எந்த ஹதீஸ் கிதாபுல? அபூ தாவூதுல வருதா? இதுல ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு சஹாபி பேர் வருதா? இப்ப பார்த்தாரு, இந்த சஹாபியை பத்தி யார் எழுதுறாங்கன்னு சொன்னா இப்னு அஸ்கலானி அல் இசாபாங்கிற கிதாபுல இவங்க சஹாபின்னு எழுதுறாங்க. இப்ப இவர் என்ன சொன்னாரு? இவங்க சொன்ன அப்பீலே இல்லைன்னாரா இல்லையா? இப்ப அதுவே அவருக்கு எதிராக வந்து நின்றது. நீங்க தானே சொன்னீங்க, இவர் ஒன்ன சொன்னா அப்பீலே இல்லைன்னு சொன்னீங்க, அவங்களே இவங்களை சஹாபின்னு சொல்லி இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னதான். ஆனா இதுல அவர் சொன்னது சரி கிடையாது. ஆக ஒரு சஹாபியை ஓச்சி, சஹாபியா இல்லாதவரை சஹாபியா ஆக்கி, ரசூலுல்லாஹ்வை பார்த்த கண்ணை பார்க்காத கண்ணை ஆக்கி தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுறது என்று சொன்னா இதுக்கு என்ன காரணம்? அபரைத
மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டானே அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறானே, அந்த கதி இங்கதான் கொண்டு போய் விடும். அன்பானவர்களே, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி புகாரில வருது. சுலைமான் நபி யாரு? சொன்ன தாவூத் நபி அவங்களுடைய மகன் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க ஒரு தடவை அல்லாஹ்ட்ட ஒரு சபதம் எடுக்கிறாங்க. நான் இன்று என்னுடைய எல்லா மனைவிமார்களும் போய் சந்தோஷமா இருப்பேன், அதுல எனக்கு மனைவிக்கு குழந்தை தரிக்கலாம், அதன் மூலமாக குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் அர்ப்பணிப்பேன், முஜாஹிதுகளாக ஆக்குவேன் அப்படின்னு சபதம் எடுத்தாங்கிற மாதிரியான ஹதீஸ் வருது. இது யார் சம்பந்தமாக? சுலைமான் நபி சம்பந்தமாக. அவங்களுக்கு 70க்கு மேற்பட்ட மனைவிகள் ஹதீஸ்ல வருது. எதுல வருது? புகாரில வருது. இந்த நபருக்கு புத்தி வேலை செய்யுது. ஒரு மனுஷனுக்கு இப்ப நபிகளை விட்டாச்சு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஆற்றல் கொடுக்கப்படக்கூடிய, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தனி சக்தி கொடுக்கப்படக்கூடிய நபிங்கிறது மறைஞ்சு போச்சு. இப்ப யாரா தெரியுதுன்னா ஒரு மனுஷரு, அவருக்கு 70 மனைவியா, அவரு அவ்வளவு பேர்த்து ஒரே இரவுல போக முடியுமா? அவ்வளவு பேர்த்தையும் போய் அவ்வளவு பேர் குழந்தை தரிப்பார்கள் என்பது இவருக்கு தெரியுமா? இவருக்கு மறைவான அறிவு உண்டா? எப்படிலாம் போது புத்தி இப்படியே போய் கடைசியில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஹதீஸ் புகாரில இருக்குது, புகாரிக்கு இது சஹீஹ்னு தெரியல, புகாரி ஏதோ ஒண்ணுல தப்பு தப்பா எழுதிட்டார். யார பத்தி? சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. ஏன் தெரியுமா? குர்ஆனுக்கு இது மாற்றம், குர்ஆன்ல உள்ள வசனங்களுக்கெல்லாம் இது மாற்றம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இமாம் புகாரிக்கு குர்ஆனுடைய அறிவு இல்லை. அல்லாஹு அக்பர், நவுது பில்லாஹ். யாருக்கு அறிவு இல்லை? எனக்கு அறிவு இல்லை. நான் ஒரு முட்டாள், முட்டாள்களில் பெரிய முட்டாள், இந்த முட்டாளோடு சேர்ந்த முட்டாள், 20 வருடம் குப்பை கொட்டிய முட்டாள், எனக்கு அறிவு இல்லை. அது பாருங்க, புகாரி இமாமுக்கு அறிவு இல்லை. ஹதீஸாக எழுத வேண்டியது ஹதீஸா எழுதாம, ஹதீஸா இல்லாதத குர்ஆனுக்கு மாத்தமானத ஹதீஸ்னு எழுதுறாரு. இதான அறிவு. இது எதனுடைய விளைவுல கொண்டு போய் விடுது? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, மூசாவிடத்தில் அல்லாஹ் பேசினான். அல்லாஹ் மிக உயர்வா சொல்றான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. அவங்க நிகழ்ச்சி வருது, மலக்கு வர்றாங்க, மலக்குல் மௌத் வர்றாங்க, அனுப்பி வச்சிருக்கிறாங்க, உங்க ரூஹ கைப்பற்றணும், அதான் வந்திருக்கிறேன்னு சொன்னான். மூசா நபி என்ன செஞ்சாங்க? விட்டாங்க ஒரு ஆளு. யாருக்கு? மலக்குக்கு. அவங்களுடைய கண்ணுபடிய பேந்தரமா இல்லை, அல்லாட போறாங்க. எப்படி நடந்தது? அப்படியா? நீங்க அவள்கிட்ட போய் கேளுங்க, நீங்க எவ்வளவு நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேளுங்க. அப்போ மூசா வர்றாங்க, மலக்குல் மௌத் வர்றாங்க. ஒரு மாடை, ஒரு பசு மாடு மாதிரி ஒரு மாடை காட்டி, இதுல நீங்க கை வைங்க. கை வச்சாங்க. கை வச்சிட்டீங்களா? இதுல எவ்வளவு முடிவு இருக்கும்? நீங்க கை வச்ச பகுதியில் எவ்வளவு முடி இருக்கும்? அவ்வளவு வருடங்கள் நீங்கள் வாழுவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியானால் இந்த முடிகள் எத்தனை முடிகள் இருக்கிறதோ அவ்வளவு வருடங்கள் வாழ்ந்ததுக்கு பிறகு அப்படின்னு மூசா நபி கேட்கிறாங்க. மௌத்து தான். அப்படியா? அப்ப இப்பவுமே எடுத்துருங்க அப்படின்னு மூசா நபி சொன்னாங்க. அப்படிங்கிற ஹதீஸ் வருது. எதுல வருதுங்க? சஹீஹுல் புகாரில வருது. இந்த நபருடைய புத்தி வேலை செய்து. மூசா நபி மலக்குல் மௌத் வந்தா, ரூஹ பிடுங்க வந்தா, சரி அப்படித்தானே எடுத்துக்கன்னு சொல்லணும், அதோட விட்டணும். மலக்குல் மௌத் அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று வர்றவங்க கண்டத்துல அறையிறது, கண்ணு வர்ற மாதிரி அடிக்கிறது, இது ஒரு நபியுடைய வேலையா? அப்படி இருக்காது இல்ல. இது ஹதீஸா இருக்க முடியாது. அப்ப இது எதுவா இருக்கும்? கட்டுக்கதையா இருக்கும். கட்டுக்கதை எதுல வந்துச்சு? புகாரில வந்துச்சு. யார பத்தி வந்துச்சு? மூசா நபியை பத்தி வந்துச்சு. ஏன்? இது குர்ஆனுக்கு மாற்றம், தள்ளு அப்படின்னு வந்தா, அன்பானவர்களே, இந்த இடங்களிலேதான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார்கள். எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்றால், அந்த ஃபத்ஹுல் பாரிங்கிற